பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். அப்போ என்கிட்ட வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுத்து, இந்த மாதிரி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆள் வேணும்டி அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி நான் வேணால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது என்கிட்ட டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்கிறான். என்னென்னா, இது பாரு, நான் நேர்மையாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு கொடுக்குறவங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டில் நான் இவ்வளோ பர்சன்டேஜ் நான் கொடுத்துருவேன்னு சொல்லி நான் அதோடைய பிரேக்கப்பே நான் அதில் போட்டிருக்கேன் ப்ரப்போசலில் அப்படின்னா. நல்ல விஷயந்தான் அப்படின்னு நான் நினச்சேன். சரி, இவ்வளோ கிளாரிட்டி அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கே அவளுடைய ப்ரப்போசல், நல்லா காசு கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா ₹1 தரமாட்டேன்ட்டாங்க. இதுவே வந்து பந்தாவாக வண்டி வச்சுக்கிட்டு 4-5 கம்பெனி வச்சுக்கிட்டு, நாங்கள் யார் தெரியல, நான் ஆல்ரெடி இத்தனை பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் தராங்க, ஏமாந்து போகிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் நான் அவள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் நடக்குதுரி அப்படின்னு. இப்போ 2 பேரும் உட்காந்து ஃபீல் பண்ணிருந்தோம். ஏன்னா நேர்மையாக வாழ்க்கையில் வந்து ஒரு காசு வாங்குகிறோம், 5 லட்சமோ 10 லட்சமோ வாங்குறோன்னா அதுக்கு வந்து திரும்ப நம்ம இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த பிஸ்னஸை ரன் பண்ணும்போது ஏன் நம்மளுக்கு காசே வர மாட்டேங்குது? இதுவே வந்து இதனை காசையும் வாங்கிட்டு நம்ம இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு ஏமாத்திட்டு ஓடணும்னு நினைக்கிறவனுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கில் காசு வருது, எப்படி மச்சி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் அவன் சொன்னான், இதுக்கெல்லாம் ஒரு டிசைன் வேணும். டிசைனு அப்படியே பல சட்டை, அதுக்கப்புறம் வந்து வெளில போகிறது வர்றது, அப்புறம் இமேஜ் உள்ள ஆளை கூட வச்சுக்கிறது, இந்த மாதிரி இவங்களை தெரியும் அவங்கள தெரியும்னு சொல்கிறவங்களுக்கு தான் மச்சான் காசு அப்படின்னா. ஒரு வகையில் அதுவும் நினச்சா வேதனைக்குரியதாக தான் இருக்குது. ஒருத்தங்களோட இண்டிவிஜுவலான ஒரு திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு யாரும் கை கொடுத்து தூக்கிறதுக்கு இல்லை. ஆக மொத்தத்தில் நேர்மையாக இருந்தால் நம்மெல்லாம் கேனை அப்படின்னு சொல்கிறாங்க, ஏமாத்துறவங்களாம் நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. விளங்கிரும்.